இன்றைக்கி நம்ம எப்போவுமே ஜம்ப் பண்ணுறதோட இப்போ நம்ம ரேம்பில் பண்ண போகிறோம். இந்த சீட் கோட்ஸ் வச்சு ஆர்டிஜியோடதும் என்கிங் கேமரோடதும் வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துருக்கோம். ஆர்டிஜி சொன்ன கோஸ்ட் ரைடர் பைக்கு. ஐயோ அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃபேனில் இடிக்கல, இல்லைனா பைக்கை கீழே விட்டுருப்பான். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேனை தப்பிச்சானு. எஸ், தப்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி என் சேனலில் 97 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான் 100 சப்ஸ்கிரைப் ரீச் ஆயிரும். ப்ளீஸ் தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாவ், பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் பைக் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிச்சு. சூப்பர். அப்புறம் சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் சொந்தக்காரங்க யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோ இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் யார்கிட்ட வேணால் சொல்லி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஐயோ என்ன கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைக்கிள் எடுத்துருக்கோம். பரவாயில்லையே, கீழே போனோன்னே நல்லா ஸ்பீடாக போகுது. ஃபேனில் இடிக்கிற ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ அப்பா, என்ன ஏய் ஜஸ்ட் மிஸ்டா டே, நல்லா பறந்துச்சுன்னு பார்த்தேன், கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 7 சீட்டை போட்டு இந்த ஒரு பைக் எடுத்துருக்கோம். ஆஹா, என்ன ஃபேன்லி அடிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கார் எப்படி இருக்குது? என்கிங் கேமர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த காருக்கு வீல்ஸ்லாம் நல்லாயிருக்கா? அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. ஐயோ என்ன கார் இங்கே நின்றுச்சு, போயிடலாம் நினைக்கிறேன். ஆஹா, என்ன நின்றுக்கிட்டே இருக்குது காரு. சரி, ரிவர்ஸில் போய் பார்ப்போம். ஐயோ போச்சுடா, ரிவர்ஸில் போகலான்னு நினச்சி தப்பாக போச்சு. அடுத்து இந்த தாருக்கு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்கிங் கேமர் இந்த தார் மாடிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, இது நல்லா போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு தேவை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.